நாகர்கோவிலில் சர்ச் கமிட்டியினரின் கொடூரத் தாக்குதல், போதகர் குடும்பத்தினர் படுகாயம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இரட்சணிய சேனை ஆலயத்தின் புதிய போதகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சர்ச் கமிட்டியினர் நடத்தியுள்ள கொடூரமான தாக்குதல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திடல் ரெத்தினபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மேஜர் மனோ சிங் ஜேக்கப். இவர் நீண்ட காலமாக இரட்சணிய சேனை ஆலயத்தில் பணியாற்றி வருபவர். எட்டாமடை பகுதியில் பணியாற்றி வந்த இவரை கனியாங்குளம் பாறையடி இரட்சணிய சேனை சபைக்கு பணியாற்றிட மாகாண தலைமை நிர்வாகம் இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேஜர் மனோ சிங் ஜேக்கப் தனது குடும்பத்தினருடன் கனியாங்குளம் பாறையடி பகுதிக்குச் சென்றார். அங்குள்ள போதகர் இல்லத்தை திறந்து தனது வீட்டு உபயோகப் பொருட்களை இறக்கி வைத்தபோதுதான் பிரச்சினை தொடங்கியுள்ளது. அங்கே திரண்டு வந்த சர்ச்சின் கமிட்டி உறுப்பினர்கள் போதகரின் வருகையை எதிர்த்ததோடு, உங்களை இங்கு அனுமதித்தது யார் எனக் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் நிலைமை கையை மீறிச் சென்றது. கமிட்டி உறுப்பினர்கள் போதகரின் மனைவி மற்றும் அவரது 2 மகன்களையும் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக போதகரின் மூத்த மகன் கெர்பர்ட் பால் ஜெயசிங்கை அந்த கும்பல் கல்லால் தலை மற்றும் மூக்கு பகுதிகளில் சரமாரியாக தாக்கியதில் அவர் நிலைகுலைந்து விழுந்துள்ளார். அவர்களது அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த குடும்பத்தினரை உடனடியாக மீட்டு புத்தேரி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தச் சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் வடசேரி காவல்துறையினர் வழக்குப் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு ஆலயத்திற்கு பொறுப்பேற்கச் சென்ற போதகர் குடும்பத்தினர் மீதே சர்ச் கமிட்டியினர் இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தச் சம்பவம் குறித்து காவல்துறை மேற்கொண்டு வரும் விசாரணை என்ன? தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.